அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகல் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்திருக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள். இதுதான் இப்போ பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் சந்தித்தது அவர் உடல் நலம் குறித்து விசாரிப்பதற்காக மட்டுமே நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொன்னார். அதே ப்ரெஸ் மீட்டில் ஒரு சூச்சகமாக ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் மரியாதை நிமித்தமாக முதல்வர் அவர்களை சந்தித்தோம், உடல்நலம் குறித்து விசாரித்தோம், ஆனால் எங்களின் திருமணம் டாக்டர் கலைஞர் ஐயா முன்னிலையில் தான் நடந்தது அப்படின்னு சூச்சகமாக ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கேப்டனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க. கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வார், அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வார். இது 100% மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். அவர் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னையிலேருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எங்கள் திருமணம் நடந்தது கலைஞர் தலைமையில், எல்லாருக்கும் தெரியும். கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு 40-45 வருஷம் நட்புங்க. அப்போ இருந்தே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கேப்டனோட மிகப்பெரிய நட்பில் இருந்தார். அதே போல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நான் இன்னும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கின்றோம், அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் பாமக வந்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கின்றார். ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னும் கூட்டணி பற்றி ஒரு விஷயமும் சொல்லலை, கூட்டணி பற்றி இப்போது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம வச்சு நம்ம கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த ஈகோ, போட்டி, பொறாமை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கான தேர்தல் இது கிடையாது. இது மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், தமிழகத்தையும் தமிழக மக்களையும் திமுக என்ற தீய சக்தியிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய கடமையில் நாம் இருக்கின்றோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வைக்கின்ற அதிமுக அனைவரையும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட கருத்து.